Hi friends, welcome to our channel. In the video, 6 years old kids கான extra topicsலாம் நம்ம என்னென்ன சொல்லி தரலாம் அப்படினு தான் பார்க்க போறோம். இந்த எல்லா டாபிக்ஸ்மே கிருத்திக் ஸ்கூல்ல கொடுத்தது 1 month ஹாலிடே அசைன்மெண்டா கொடுத்திருந்தாங்க. ஒரு சப்ஜெக்ட்லயும் 4 டாபிக்ஸ் பக்கம் கொடுத்திருந்தாங்க. தமிழ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக் வந்து என்னன்னா பழங்கள் அதோட சத்துக்கள். இந்த எல்லா டாபிக்ஸ்மே குழந்தைங்களுக்கு இந்த ஏஜ்ல வந்து பேசிக்கா தெரிஞ்சுக்க கூடிய டாபிக்ஸா இருந்தது. அவங்கள என்கேஜ் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு. அப்புறம் ப்ராக்டிக்கலாக செய்யக்கூடிய கிராஃப்ட்ஸ் மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து எப்படி இந்த அசைன்மெண்ட் செஞ்சோம் அப்படின்னா, கிருத்திக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அந்த டாபிக்ஸ் பற்றி அவனுக்கு தெரிஞ்சுக்கணும், அதோட மீனிங்லாம் அவன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இது செஞ்சோம். ஏன்னா பார்த்து எழுதணும், அசைன்மெண்ட் முடித்தோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா. நான் வந்து கிருத்திக்கு ஹெல்ப் பண்ணுவேன். மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன்லாம் அவனுக்கு எழுதி கொடுத்துருவேன். அவன் வந்து இதை பார்த்து தான் எழுதுவான். ஆனால் வந்து அவனை சொல்லிகிட்டே எழுத சொல்லுவேன். இதோட மீனிங்கும் சைட் பை சைட் வந்து நான் சொல்லி கொடுத்துருவேன். என்னது கொய்யா. இதில் என்ன சத்து இருக்குது? விட்டமின் சி. வெரி குட். அவங்க வந்து இதை மெமரி பண்ணி பார்க்காம சொல்லணும் அப்படின்லாம் தேவையில்லை. ஒன்ஸ் இதை பற்றி நம்ம அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், இதை பற்றி அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருந்துச்சுனாவே போதும். இந்த அசைன்மெண்ட் செஞ்சதோட பெனிஃபிட் வந்து இன்றைக்கி காலையில் எனக்கு தெரிஞ்சுது. இந்த அசைன்மெண்ட் வந்து செஞ்சு ஒரு 3 வீக்ஸ்க்கு மேலே ஆகுது. ஆனால் வந்து இன்றைக்கி காலையில் நான் அவனுக்கு கோல்டு இருக்குது, அதனால் ஃப்ரூட்ஸ்லாம் 1 வீக்குக்கு சாப்பிட வேணாம் அப்படின்னு சொன்னது தான். அவன் வந்து ரொம்ப ஹெல்த்தியாச்சேம்மா, ஆரஞ்சுலலாம் விட்டமின் சி இருக்கே, ஏன் வேணாங்கிறீங்க அப்படின்னு கேட்டான். அப்போ வந்து இந்த பழங்களில் இந்த சத்து இருக்குது அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் இப்போ செய்கிறது வந்து சயின்ஸ் சப்ஜெக்டில் ஒரு டாபிக். கிருத்திக் இங்கே பாரு, இது வந்து கிளாத்து இருக்குல்ல, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம்ல கிளாத்து, அதோட மெட்டீரியல் வந்து இங்கே நேம் எழுதணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? காட்டன். வெரி குட். இது சில்க். வெரி குட். லெதர். 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 லின். லெனின். லெனின். பாலிஸ்டர். பாலிஸ்டர். உல். ஓகே. இந்த காட்டன் வந்து எதுலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத இங்கே எழுதுகிறோம். சோர்ஸ் ஆஃப் த மெட்டீரியல். காட்டன் வந்து பிளான்ட்லேருந்து வருது. எப்படி? ஆமாம், பிளான்ட்லேருந்து காட்டன் இருக்கும். சில்க் வந்து சில்க் வாம்லேருந்து வருது. ஓகே. அடுத்தது லெதர் வந்து அனிமல்லேருந்து, கவு, பிக்கு. லெதருங்கிறது ஒரு மெட்டீரியல். இப்போ ஹேண்ட்பேக்லாம் இருக்குல்ல, ஹேண்ட்பேக்கு, பெல்ட்டு, அதெல்லாம் வந்து லெதர்லேருந்து தான் செய்கிறாங்க. ஓகேவா? இங்கே பாரு, இந்த லாஸ்ட் காலம் வந்து இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி என்னென்னதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்ட்டு இங்கே கொடுத்துருக்கு. ஓகேவா? இங்கே பாரு, லெதர் வந்து லெதர்லேருந்து என்னென்ன செய்யலாம்? ஜாக்கெட், ஷூஸ், பெல்ட், இதெல்லாம் செய்வாங்க. இப்போ இந்த காட்டன்லேருந்து என்னென்ன ட்ரெஸ்லாம் செய்வாங்க சொல்லி பார்க்கலாம். ஷர்ட்ஸ், ட்ரெஸ். இப்போ நடுவில் இந்த காலம் என்னது? இந்த மெட்டீரியல்லாம் எந்த சீசனில் யூஸ் பண்ணுறதுன்னு இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? காட்டன்லாம் வின்டரில் யூஸ் பண்ணால் குளிரும், சம்மரில் தானே யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி தான். இப்போ இங்கே பாரு, உல் வந்து உள்ளில் தான் வந்து நம்ம ஸ்வெட்டர்லாம் செய்வாங்க. ஓகேவா? ஸ்வெட்ரு, சாக்ஸ் எல்லாம் உள்ளில் தான் மேட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம்? வின்டர் சீசனில் நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி எந்த சீசனில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இது பாலியஸ்டர். இது வந்து கெமிக்கல்லேருந்து யூஸ் செய்வாங்க. சிந்தட்டிக் அப்படிங்கிற கெமிக்கல்லேருந்து தான் இந்த மெட்டீரியல் செய்வாங்க. சரியா? இது வந்து சம்மரில் யூஸ் பண்ணுவாங்க. இதுலேருந்து என்னென்ன செய்யலாம்? டிஷர்ட்டு, உன்னோட ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இந்த மெட்டீரியலில் தான் செய்வாங்க. ட்ரௌசர்ஸ். எது? லெனினா? லெனினும் வந்து ஒரு பிளான்ட்லேருந்து தான் செய்வாங்க. ஆனால் காட்டனை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஓகேவா? அதுலேருந்து என்ன செய்வாங்கன்னா டேபிள் கிளாத்து, அப்புறம் பெட்ஷீட்ஸ், நாப்கின். பெட்ஷீட்ஸ், நாப்கின், டவல், இதெல்லாம் வந்து இந்த மெட்டீரியலில் செய்யும். இது வந்து சம்மர்லேயும் ஸ்ப்ரிங்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சில்க் வந்து எந்த சீசனில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த டேப்லர் காலமில் இருக்க கண்டென்ட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் எப்படி சொல்லித்தரேன்னு ஃபுல்லாகவே நான் காமிச்சேன். இந்த டாபிக் என்னென்னா, டிஃப்ரெண்ட் கலர் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லாம் கட் பண்ணி பியூட்டிஃபுல் காலேஜ் மேக் பண்ணோம். இது வந்து கிருத்திக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணால், கட் பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது நானே தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி பண்ணால். நான் வந்து என்ன பிக்சர்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தேன். அப்புறம் சில ஷேப்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணி கொடுத்தேன். இந்த ஏஜில் வந்து குழந்தைங்களால் அவங்க என்ன ஷேப்புக்கு கட் பண்ண முடியுமோ அவங்களே வந்து சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணலாம். இன்னும் பியூட்டிஃபுல்லாக ட்ரா பண்ணுவாங்க உங்கள் குழந்தைங்க அப்படின்னா அவங்களே வந்து ஷேப்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணி அவங்களே கட் பண்ணலாம். நாங்கள் வந்து ஷேப்ஸ் யூஸ் பண்ணி ஃபிஷ், அப்புறம் ராக்கெட், அப்புறம் ஒரு குட்டி ஹவுஸ், ட்ரீ, இதெல்லாம் வந்து பேஸ்ட் பண்ணியிருந்தோம்.
இதெல்லாம் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஃப்ரீ டைம் அப்போது சாட்டர்டே சண்டேஸில் ஹாலிடேஸ் அப்போது நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். அவங்களுக்கு ஒரு என்கேஜிங் ஆக்டிவிட்டி மாதிரி நீங்கள் பண்ணலாம். பாப்பாவும் கூட இருந்து உட்காந்துக்கிட்டா கிருத்திக் எது செஞ்சாலும் பாப்பாவும் வந்துடுவா. அவளுக்கும் கலர்ஸ் ஷேப்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கனால அவளுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஊன்னு கேட்டுட்டு இருந்தா. ஸ்கொயர் சூப்பர்மா. ஸ்கொயர் 3 ப்ளூ சர்க்கிள். சூப்பர்மா. இது வந்து ஒரு 25 லீவ்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணணும். இது ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியாக இருந்தது. குழந்தைங்களும் என்னென்ன பிளான்ஸ் இருக்குது, ட்ரீஸ் இருக்குது, அப்புறம் மூலிகை வகை செடிகள், பூச்செடிகள், பல வகைகள், அப்புறம் கீரை வகைகள், இது எல்லாத்தோட லீவ்ஸும் அதோட ஸ்மெல்லு எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க. நாங்கள் எல்லா வகையான லீவ்ஸும் கலந்து கலெக்ட் பண்ணியிருந்தோம். லீவ்ஸ் எல்லாம் வாடிடும் அப்படின்னு சொல்லி இது லாஸ்ட் அசைன்மெண்ட்டை தான் நாங்கள் செஞ்சோம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 6 இயர்ஸ்க்கு மேலே அவங்களோட ஒர்க்கை வந்து அவங்களே இண்டிபெண்ட்டாக பண்ணுறதுக்கு நாம் கொஞ்சம் அலோவ் பண்ணணும், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு வந்து நாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எந்த லீஃப் சூஸ் பண்ணலாம், எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்களே வந்து பிளான் பண்ணி திங்க் பண்ண வைக்கலாம். நான் வந்து இந்த அசைன்மெண்ட்டில் எக்ஸாம்பிளாக வச்சு சொல்கிறேன். இந்த டாப்பிக்கு மட்டும் இல்லை, எல்லா ஒர்க்குக்குமே அவங்கள இண்டிபெண்ட்டாக திங்க் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து ஹெல்ப் பண்ணலாம். அவங்களுக்கு தெரியலனா நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அதுக்காக ஃபுல்லாக எல்லா ஆக்டிவிட்டியுமே நாம்ளே பண்ணக்கூடாது. பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. கொஞ்சம் இம்பர்ஃபெக்டாக இருந்தாலும் நல்லாயிருக்குன்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இங்கிலீஷில் ஒரு ஆர்டிக்கல் எடுத்து அதில் நவுன் வேர்ப்ஸை வந்து ஹைலைட் பண்ணணும். அடுத்தது பர்த்டே ஸ்கிராப் புக் செஞ்சோம். ஃபேமிலி மெம்பர்ஸோட பர்த்டேஸை வந்து இதில் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபைல் செஞ்சோம். கலர் பேப்பர் யூஸ் பண்ணி நாமளே ஃபைல் செய்யணும். இதுவும் கிருத்திக்கே வந்து கட் பண்ணி எல்லாமே பேஸ்ட் பண்ணால் நான் வந்து கூட இருந்து இந்த மாதிரி செய்யன்னு சொல்லி கொடுத்தேன். நெக்ஸ்ட்டு இது வந்து மேக்ஸில் ஃபார்வர்டு கவுண்டிங் 200 to 300 எழுதணும். அப்புறம் பேக்வேர்டு கவுண்டிங் 300 to 200 எழுதணும். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்து 12th டேபிள் வரைக்கும் 2லேருந்து 12 வரைக்கும் எல்லா டேபிள்ஸும் எழுதணும். நெக்ஸ்ட்டு இது வந்து தமிழ் மந்த், இங்கிலீஷ் மந்த் வந்து தமிழில் எழுதணும். இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது கிளாத் மெட்டீரியல்ஸோட டேப்லர் காலம். இது வந்து நீங்கள் எழுதுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு டீச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக ஏதாவது கிளாத்தில் வந்து நீங்கள் அவங்களுக்கு டச் பண்ணி சொல்லி கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இது பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கே கிளியராக தெரியாது இல்லையா? இது நம்ம சின்ன வயசில் இருக்கும்போதே நம்ம ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரும்போது மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். அப்புறம் தமிழில் 2 அப்புறம் 3 எழுத்து சொற்கள் டெய்லியும் 5 எழுதணும். இது இல்லாமல் இன்னொரு 4 டாபிக்ஸ் நாங்கள் பண்ணல. இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து பேங்கிள்ஸ், ஐ ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி ஹேங் பண்ணுறது, அப்புறம் கோக்னட் ஷெல் யூஸ் பண்ணி பேர்ட் ஃபீடர் செய்கிறது, அப்புறம் ஓல்டு மேகசின்ஸ்லேருந்து பிக்சர்ஸ் கலெக்ட் பண்ணி ஸ்டோரி புக் ரெடி பண்ணுறது, அப்புறம் ஹாலிடேஸில் எங்கெங்கே போனோம், என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டைரி மேக் பண்ணுறது. அதுவும் சூப்பர் டாபிக்ஸ் தான். ஆனால் கிருத்திக் விளாண்டுட்டு இந்த ஒர்க்ஸ்லாம் பண்ணுறதுக்கே டைம் சரியாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எந்த டாபிக்ஸ் இம்ப்ரெசிவாக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.